மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனத்தோடு வாசிப்போம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள் என்று அநேக இடத்துல வாசிக்க முடியும். ஆரம்ப குடும்பத்தாரை கர்த்தரை நம்பு, என்ன ஆண்டவனை ஆசிர்வதிப்பார் என்று சங்கீதம் 115 நம்ம வாசிக்க முடியும். இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு கர்த்தரை என்றென்றைக்கு என்ன பண்ணுங்க. எக்ஸாம் எழுதுக்கு முடிவு நான் நம்பினேன், எப்படியாவது பாஸ் ஆயிருமோ ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் பாஸ் பண்ணிட்டாரு, அதுக்கு நம்புறோம். கடன் பிரச்சனை அடையணும், அதுக்கு நம்புறேன். அப்படி இல்லை, என்றென்றைக்கும் சோத்திரம். அழகா சொல்றாரு ஏசப்பா மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துல கடைசின உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர். ஏதோ நீங்க எக்ஸாம் விதமாக கூட இருப்பேன், நீ போகும்பொழுது இல்லை, எப்போது நம்மோடு இருக்கு, நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்தி நம்மளை உற்சாகப்படுத்துகிற தேவன் யாரு இருக்கிற இல்லையோ நம்ம கூட எப்போதுமே இருக்கிற இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. என்றென்றைக்கும் ஆமே, நம்மளுக்கு என்றென்றைக்கும் நம்ம நிரந்தரமா நம்மோடு இருக்க யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். கர்த்தருக்கு சோத்திரம். மற்ற எல்லாம் இருப்பாங்க கர்த்தருக்கு சோத்திரம், ஆனா நிரந்தரமா என்ன பண்ணுவாங்க, கடைசி வரை இயேசுவை தவிர யாருமே கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பாதுகாவலர், நம்மளை பாதுகாக்கிறவர், நம்மளை என்றென்றைக்கு நம்மளை நடத்துகிறவர் இங்க இடத்த விட்டு இருக்கிறது என்ன பண்ணறா, நம்புங்கள். ஆமா, நீங்க எத்தனையோ மனிதன் நம்பி மோசம் பெறான். சோதரம் நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற உன் நம்பிக்கை என்ன பண்ணுமா, வச்சிருக்க நம்பிக்கை தேவன் மேல வசனத்தின் மேல நம்பிக்கை வைக்கும் பொழுது, ஆண்டுடைய வார்த்தை கீழ்படியும் பொழுது என்ன பண்ணுவான், நீங்க உயர்ந்த இடத்துல அந்த தூக்கிப்பான். பிசாசு உயர்ந்தமா உயர்த்தி என்ன பண்ணுவான், கொண்டு போய் கீழே அள்ளி கொண்டுருவான். ஏன்னா இயேசு கிறிஸ்து உயர்ந்தமான இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணான், கொண்டு போய் வச்சான். இயேசு கிறிஸ்து என்ன பண்றான், உயர்ந்ததை வச்சு இந்த பூமியா இருக்க எல்லாத்தையும் உனக்கு தர்றேன், ஒருவர்கிட்ட என்ன பண்ணு, நான் சுடமாக்கி எனக்கு பணி அப்படின்ட்டான். பொருளாதார சொல்லலாம் ஆண்டு உடனே என்ன பண்ண கடிந்து கொண்டாடுறான். சோதரம் இதுதானே ஏசப்பா, நீ இந்த உலகத்தை எல்லாத்தையும் தர்றேன். ஆமா, உயர்ந்து பிசாசு கொண்டு போய் அப்படின்னு. ஆமா, தேவன் விட்டு பிரிக்கிற சத்ரு உயரமா சில பேர் அவங்க நிலத்தராங்க, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, உயரமா விழுந்து சாத்தான் வழியை கொண்டு போய் என்ன பண்ணும், நரகத்திலையும் பாதாளத்திலையும் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் செய்து உலக இஷ்டப்படி வாழ்ந்து நீங்க எத்தனை பேர் என்ன பண்றாங்க, உயிரை மாய்த்து கொள்றாங்க. நீங்க இயேசுவை நம்பும் போதுதான் ஆளுங்க தாவிதை போல உயர்த்தின ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு சோதரம். திறமை இல்லை இல்லை, நம்ம ஆண்டவர் நிச்சயமா இதுவரை நடத்தினார்னா நான் அவரை நம்பி இருக்கிறேன், நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி பெறுவேன், நிச்சயமா என் பிள்ளைகள் ஆசிர்வாதமா இருக்கும், நிச்சயமா நான் ஜெயிப்பேன், நிச்சயமா ஊழியத்துல ஒரு மாற்றத்தை காப்பேன், என் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய, சரீரத்துல அற்புதம் செய்வார். இந்த புதிய நல்ல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் எனக்கு செய்வார். இந்த நாள் நான் பிறந்திருக்கேன், நேற்று நடந்த கவலை உண்மைக்கு நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில ஏசப்பா அற்புதங்களை செய்வார் என்ன முழுமையா நம்புறேன். குழந்தைத்தனம் என்ன பண்றேன், நம்புறேன். சோதரம் இன்னைக்கு புதிதாய் பிறந்த குழந்தை, நீங்க நேற்று கவலை இன்னைக்கு கொண்டு வராங்க. சோதரம் நேற்று நேரத்தை போல நினைக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் ஃப்ரெஷ்ஷா அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற சர்வ வல்லமையில தேவன் இருக்கிறார். தைரியமா இருங்க. சோதரம் அது மாத்திரம் இல்ல, நேற்று எழுதப்பட்டிருக்கிறது என் கர்த்தராக யெகோவா நித்திய கண்மலை. சோத்திரம், கண்மலை மேல இருக்கிறீங்க. எந்த புயலோ, எந்த போராட்டமோ, எந்த பிரச்சனையோ, எந்த அவமானமோ, எந்த நிந்தையோ உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஒருவேளை அப்படி மோதி பார்த்திருக்கலாம், உங்களை அப்படியே தள்ளிக்கலாம், தெளிப்பாங்க, அசைச்சு பார்க்கலாம். கர்த்தர் முன்பாக செய்கிறீங்க. ஆமா, நீங்க அசைக்கப்படுவதில்லை. சோத்திரம், அவர் கண்மலையாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கண்மலையாகிய கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கண்மலையிலிருந்து நீரூற்றை ஊற்ற 2 லட்சம் ஜனங்கள் அதை பகிர்ந்தாங்க. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து
கண்மலையாக இருக்கிறார், உங்களுக்கு கோட்டையாக இருக்கிறார், உங்களுக்கு அரணாக இருக்கிறார், உங்களுக்கு பலனாக இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போக பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக ஆண்டவர் போட்டுக்கிறது. கண்மலையாயிரும். இன்னொரு இடத்துல தாய் சொல்றான், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக, என் கண்மலையான உயர்ந்திருப்பாராக. இயேசுவை நீ உயர்த்துங்க, கண்மலை மேல் ஒன்று நிறுத்துவார். நிச்சயமா நீ ஆஸ்வதிக்கப்படுங்க. என்னை யாரும் நம்பியிருப்போமா? ஜெபமுமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, நேற்றை போல என்னை வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்யப்படுகிற சோதரம் இப்போ தேவனை என்றென்றைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும்படியா நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, ஆழத்துக்குள் இழுத்து செல்லுங்கப்பா. இயேசுவே உண்மையான தெய்வம், உண்மையாகவே அவனை பிடித்துக் கொள்ள, வசனத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ள ஆண்டவரை எல்லா போராட்டத்தை விலைக்கு பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீர். எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும்